வணக்கம், நான் பீட்டர். எளிமையாக கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள உதவுற வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். ஆதாம் ஏவாள் மகன்கள். காயின் விவசாயி, ஆபேல் மேய்ப்பன். இருவரும் கடவுளுக்கு பலி கொண்டு வந்தனர். கடவுள் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார், காயினின் பலியை ஏற்கவில்லை. காயின் பொறாமை கொண்டு ஆபேலை கொன்றான். தம்பி வெற்றியடைய அண்ணன் தோற்றதால் போட்டி மனம் உருவானது. இது குடும்பத்தில் நடக்க இயல்பான போட்டிதான். ஆனால் காயின் இதை வன்முறையாக்கினான். என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற மனக்காயம் காயினுக்கு வந்தது. தன் தவறை பார்க்காமல் தம்பியை தன் குற்றவாளியாக நினைத்தான். காயின் தம்பி ஆபேலை கண்டு பொறாமைப்பட்டான். கோபம், தன் பலியை ஏற்கவில்லை என்பதால் காயின் கோபம் அடைந்தான். சகோதர போட்டி. அண்ணன் தம்பியிடையே போட்டி ஏற்பட்டது. தவறை ஏற்காமல், தன் குறையை பார்க்காமல் தம்பியை குற்றவாளி என்று நினைத்தான். வன்முறை, பொறாமை, கோபம் சேர்ந்து காயின் தம்பியை கொன்றான். பொறாமை, கோபம், போட்டி கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது அழிவை தரும்.